மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் எதனால் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, இன்றைக்கி வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. அந்த பர்த்டே வந்து நான் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்லலை அப்படிங்கிறனால அவங்க விஷ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ விஷ் பண்ணியிருக்கல, என்கிட்ட எதுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் சொன்னேன், எனக்கே வந்து இது தெரியாது. நானே அந்த என்னோடய ஃபோனில் வந்து ரிமைண்டர் வந்தது, அதை பார்த்தா நானே சொன்னேன் அப்படின்னு. ஸோ அவங்க எப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், இல்லை அவங்க வந்து நீ ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லாமல் இருக்கலாம், மறந்துருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் ஏதாவது ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதாவது இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு வீடியோ பண்ணி போட்டு நிறைய பேர் பார்க்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நம்மளோட முக்கியமானவங்க, அதாவது அவங்களோட பர்த்டேயோ இல்லை கல்யாண நாள் இல்லைன்னா ப்ரப்போஸ் பண்ண டே, இந்த மாதிரி நிறைய முக்கியமான நாள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் மறந்துடுவோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சொந்தக்கார நிறைய பேர் இருப்பாங்க, ஹஸ்பண்டு ஒய்ஃபு அப்படி இல்லை நமக்கு நிறையா சுற்றி முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்த்டே இந்த எல்லா இதையும் நம்ம ஞாபகம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் என்ன, இப்போ நம்ம வந்து ஃபோன்லேயே ஆப்ஷன் இருக்குது, நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதே அப்படி இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நிறைய கதையெல்லாம் பேச மாட்டேன், சிம்பிளாக தான் இருக்கும். ஏதாவது சில வீடியோவில் வந்து இந்த முக்கியமான டேட்டா நிறைய விஷயம் நான் பேச வேண்டியிருக்கும், அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ நான் வந்து நிறைய பேச ஆரம்பிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் எடுத்துக்கங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேலண்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அது ஃபோன்லேயே வரும். ஸோ இந்த கேலண்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த மாதிரி நார்மலாக கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் போய்ட்டு நீங்கள் ஏதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இப்போ பர்த்டே இல்லை ஏதாவது நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே கீழே ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடில் கீழே இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். மேலே பாருங்கள், ஃபஸ்ட் இருக்குது ஈவெண்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பர்த்டே, மூணாவது என்னென்னா ஆனிவர்சரி, இது வந்து கவுண்ட் டவுன். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒருத்தவங்களோட பர்த்டே வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவது கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அவங்க பேர் என்னது, இப்போ நான் வந்து என்னென்னா சும்மா ராஜான்னு கொடுக்குறேன், ராஜா. இப்போ அதனால் இப்போ ஜூன் 12 அப்படின்னு இங்கே செட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஏப்ரல் சூஸ் பண்ணுறேன், ஏப்ரல் 13th அதே மாதிரி இயர் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ரிமைண்ட் பிஃபோர் 3 days, 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரிமைண்டர் வரணும். காலைல 8 மணிக்கு கொடுக்குறேன். ஸோ இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு காலைல 8 மணி 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்துடும். இன்னும் 3 நாளில் அவன் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே வருது அப்படின்னு நமக்கு நோட்டிஃபை பண்ணுறோம். நம்ம அப்போவே கிஃப்ட் எதுவும் ஆர்டர் பண்ணுமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இது பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து கிரியேட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 13 நான் கிளிக் பண்ணுறேன். 13 இது ஜூன் மந்த்து. ஸோ இப்போ நான் ஏப்ரல் 13 நான் கிளிக் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ராஜாஸ் பர்த்டே அப்படின்னு இருக்கா. ஸோ இதான் இப்போ நான் கிரியேட் பண்ணது. இப்போ இதை வந்து நீங்கள் 3 நாளுக்கு, இப்போ நான் வந்து இன்றைக்கி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே எனக்கு நான் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குதா, இது வந்து எனக்கு வந்தது. ஸோ இதை வச்சு தான் நானே விஷ் பண்ணேன். ஸோ இதே இப்போ உங்களுக்கு வந்து நிறையா டேட்ஸாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை நான் இப்போ என்னென்னு காட்டுறேன். கேலண்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கேலண்டர் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேலண்டர். ஸோ இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க. இதை ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டேட் நோட் பண்ணிங்களோ அது எல்லாமே லைனாக வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பென்சன் பர்த்டே, ஆல்வின் பர்த்டே, அப்புறம் இந்த சபின்ஸ் பர்த்டே, இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் பர்த்டே, இதெல்லாம் நான் வந்து நம்ம என்னென்ன நோட் பண்ணமோ அது மட்டும் காமிக்கும். அதே மாதிரி இதில் வந்து இப்போ சில டைம் வந்து இந்த கேலண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்து முன்னாடி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆயிரும். நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மேலே வர ஆரம்பிச்சிடும். இங்கே மேலேருந்து ஒரு இது வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் வந்து எதுவுமே மறக்க மாட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூ, இதெல்லாம் நான் அட்டன் பண்ண இன்டர்வியூஸ் இதில் காமிக்குது. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பர்த்டேலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களுக்கு இருக்கோ இல்லையோ ஃபோன் கரெக்டாக ஞாபகம் வச்சு உங்களுக்கு சொல்லிடும். ஸோ அதனால் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி இவ்வளோ நாள் பண்ணாட்டி கூட இனிமேல் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விஷ் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.